அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி சார்புல வந்து சிவகங்கையில கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து இன்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதுல வந்து நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாருமே பேசியிருந்தாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசினது சமூக ஊடகங்கள்ல பயங்கரமாக பகிரப்பட்டு வருகிறது. அதில தம்பி ஒருத்தர் வந்து அந்த பதிவ எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அனுப்பிச்சுட்டு, "அண்ணா இத பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. சாட்டையுடைய பேச்சை கேட்டு." அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாரு. நம்ம லைவ்லயே இந்த வீடியோவுடைய லைவ்லயே சாட்டை என்ன பேசியிருக்காருன்றத கேட்டு, நம்மளுடைய கருத்துக்கள வந்து சொல்லப் போறோம். எவனோ ஒரு தேவடியா முண்ட நிக்கித்தான் ஒருத்தி, எவனோ ஒருத்தி கோயிலுக்கு வர்றா, ஆத்தாளோட கோயிலுக்கு வர்றா. வந்தவ நடந்த சொல்ற சத்தியம். கோயிலுக்கு வர்றா 11 மணிக்கு 27ஆம் தேதி. அவ ஆத்தாளுக்கு நடக்க முடியாதான். சிவகாமி கோவையில் இருக்கக்கூடிய தனியார் பாதுகாக்கக்கூடிய தம்பி அஜித் குமார் கிட்ட அணுகிறா. அவ ஆத்தாள உள்ள கூட்டு போனோம் வீல் சேர்ல வச்சு. இவன் 6000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற பையன் வீல் சேர்ல வச்சு கோயிலுக்குள்ள கூட்டு போறான். கூட்டு போயிட்டு வெளியே வர்றான். வெளியே வந்த உடனே எவ்வளவு தம்பின்னு கேட்கறா. 500 ரூபாய் கொடுங்க காட்டுறான். ஏய், நான் யாரு தெரியுமா? என்கிட்ட போய் 500 ரூபாய் கொடுக்க கேட்கற? எனக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியுமா? எக்கா, கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் நான் கூட்டு போயிருக்கிறேன். நாங்க 4-5 பேர் இருக்கிறோம் பசங்க. ஒரு 500 ரூபாய் கொடுக்க. ஏய், என்கிட்ட திமிரா பேசுறியா? உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு பேசிருக்கா. நீ யாரா வேணாலும் இருங்க, 500 ரூபாய் கொடுங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிருக்கான். அது நார்மலா நடக்கிறதான். ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்றா. 500 ரூபாய் வாங்கிட்டலடா, உன்னை என்ன பண்ற பாருடா அடிக்கிறா. நேரா திருப்போணம் காவல் நிலையத்துக்கு வர்றா. வாய்மொழியா கம்ப்ளைண்ட். டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அடைக்கிறா. டெல்லியில இருக்கிற ஐஏஎஸ் நேரா தலைமைச் செயலகத்துக்கு இன்னொரு ஐஏஎஸ் அடிக்கிறான். அந்த ஐஏஎஸ் நேரா எங்க தலைமை காவலர் தலைவருக்கு அடிக்கிறாங்க. அந்த தலைமை காவல்துறை அதிகாரியிலிருந்து நேரா திருப்போணம் டிஎஸ்பிக்கு வருது. எஸ்பிக்கு வரல, டிஎஸ்பிக்கு டைரக்டா வருது போனு. மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயில்ல அஜித்னு ஒரு பையன் வேலை பார்க்கறான். அவன் வந்து 9 பொன் நகை எடுத்துக்கிறான். ரெக்கவரி பண்ணுங்கப்பா. உள்ள இருந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவன் ஆணுறுப்பில் அடிபட்டு ஆணுறுப்பில் மிளகாய் தூள் இருந்தது. அவனுடைய நுரையீரல் முழுக்க மிளகாய் தூளால் நிறைந்திருந்தது. அவனுடைய குடல் முழுக்க மிளகாய் தூளால் நிறைந்திருந்தது. அவன் முகம் முழுக்க மிளகாய் தூளால் நிறைந்து இருந்தது. நான் கேட்கிறேன், நீ மனுஷனா இல்ல சைக்கோ நாய்களடா? நீ மனுஷனா இல்ல சைக்கோ நாய்களடா? டேய், நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் மறந்தவன் எஸ்பி சொன்னா என்ன, டிஎஸ்பி சொன்னா என்ன? நீ உள்ளூர்காரன் தானே? அஜித்குமார் என்ன உனக்கு விரோதியா? அவனை எவ்வளவு ஒருத்தன் வந்து 2 பேர் படுக்க போட்டு 2 பேர் தடிமாட்டு பயலுக காலில் ஏறி நின்றுருக்கான். ஒருத்தன் தலையில ஏறி மிதிச்சிருக்காங்க. அதனால காலில் தலையில ஏறி மிதிச்சிருக்கான். ஆணுறுப்பு வெதர்ல எட்டி மிதிச்சிருக்கான். செதஞ்சிட்டான். டேய், கூலிப்பட கொலை பண்ணா கூட ஒரே வெட்ல கொண்டுறான்டா. டேய், கூலிப்படையை விட அயோக்கிய நாய்கள்டா நீங்க. உங்களுக்கு எல்லாம் தூக்கில போடணும் உங்களெல்லாம். நாங்கள் மரண தண்டனைக்கு எதிரானவர்கள். ஆனால் இந்த நாய்கள் ஒருத்தன் ராமச்சந்திரன், கண்ணன், ராஜா, பிரபு, ஆனந்த், இந்த சங்கர, ராமசுப்ரம் ஒரு பயல விடக்கூடாது. ஒரு பயல நீங்க விட்டாலும் நாங்க வந்து செய்வோம்டா. கொலை வெறியில இருக்கும்டா. கொலை வெறியில உங்க மேல. யாரா நீங்க? வரு காக்கி சட்டையும் பேண்டும் போட்டு பெல்ட் போட்டு பெரிய புடிங்கியாடா. அதாவது சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து 3 நிமிடம் பேசியிருக்கிறாரு. அதில வந்து அவருடைய கோவம், அறச்சீற்றம், ஆ இந்த இந்த அஜித்குமாருடைய விடயத்தில அவருடைய நிலைப்பாடு நமக்கு தெளிவாக புரிந்தாலும், இத நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அமர்ந்திருக்கும்போது, இந்த மாரி சாட்டை துரைமுருகன் பேசுவாரா? அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு அவர் வந்து அந்த தேங்கிற வார்த்தைய சொல்லி பேசினப்போ, அதுக்கப்புறம் கோத்தா அப்படின்னு சொல்லி பேசினப்போ, சீமான் அவர்கள வந்து கீழ வச்சுக்கிட்டு மேடையில வந்து நாம் சாட்டை துரைமுருகன் அவர்களால இந்த மாரி பேசியிருக்க முடியுமா? அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல எழுந்துச்சு. அதாவது சாட்டை துரைமுருகன் பட்ட கோவம் வந்து அந்த பெண் மீதும், அந்த நிக்கிதா அப்படிங்கிற பெண் மீதும், அதுக்கப்புறம் வந்து காவல்துறை மீதும். இது 2 பேர் மேலயும் அந்த கோவம் அப்படிங்கிறது வந்து நம்மளால உணர்ந்து கொள்ள முடிகிறது. கனெக்ட் பண்ணிக்க முடியுது. எந்த அளவுக்கு வந்து ஒரு கோவத்தில, எந்த அளவுக்கு ஒரு துயரத்தில இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா, அ திராவிட முன்னேற்ற கழகத்தில வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா ஆபாசமா வந்து ஒரு மேடையில நின்னு பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து நம்ம எப்படி வேறுபடுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அத கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அந்த தேங்கிற வார்த்தைய வந்து சொல்லி பேசினத வந்து கொஞ்சம் தவிர்த்திருந்திருக்கலாம். ஆனா, அங்க அவர் பேசினத வந்து கேட்டு கை தட்டுறாங்க. அதுதான் வந்து நம்மளால "ஏன்டா கையெல்லாம் தட்டுறீங்க? அங்க யாராவது ஒருத்தர் இல்ல அந்த மாரி வார்த்தைகள பயன்படுத்த வேணாம்" அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா, அது வந்து ஒரு உயிர் போயிருச்சு. அந்த இடத்துல வந்து நமக்கு கோவம் ரொம்ப அதிகபட்சமான கோவம் இருக்கும். இதுல நெறைய பேர் கேட்கலாம். அ வேற என்ன வார்த்தை சொல்லி நம்ம அந்த பொம்பளைய பேச முடியும்? வேற என்ன வார்த்தை சொல்லி திட்ட முடியும் சொல்லுங்களேன்? இந்த மாரி வந்து ஒரு உயிர் போயிருச்சு அந்த பொம்பளனால. கிட்டத்தட்ட லட்சக்கணக்குல பணத்த வந்து பல பேர்ட்ட வாங்கி ஏமாத்தியிருக்கு அந்த பொம்பள. மதுரைய சுத்தி பல பேருக்கு வந்து அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பல பேர வந்து ஏமாத்தியிருக்கு அந்த பொம்பள. அப்படிப்பட்ட பொம்பளைய வந்து வேற எப்படி திட்ட முடியும் அப்படிங்கிறதும் இருக்கு. இது 2 விதமான விவாதங்கள் போகும். ஒண்ணு சாட்டை பேசினது சரின்னு ஒரு தரப்பு பேசுவாங்க. சாட்டை பேசினது தவறு அப்படின்னு ஒரு தரப்பு பேசுவாங்க. இது நீங்க உங்கள்ட்டயே விட்டுறேன் நானு. இதுல வந்து எனக்கு என்ன என்னுடைய நிலைப்பாடு என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கீழ இருந்திருந்தாருன்னா, சாட்டை மேடையில ஏறி இந்த மாதிரி பேச முடியுமா? அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. இது வந்து நாகரிகமான ஒரு அரசியல கட்டமைக்காது. ஏன்னா நம்ம திராவிட அரசியலெல்லாம் எப்படி ஆபாச அரசியல். கேவலமா, கீழ்த்தனமா மேடையில பேசுறானுங்க. அப்படிங்கிறது தான் நம்ம வந்து விமர்சிக்கிறோம். இப்ப அடுத்து நமக்கும் அவனுக்கும் என்ன வேறுபாடு? அப்படின்னு சொல்லி இன்னொரு கட்சிக்காரன் கேட்பான். உங்களுக்கு புரியுதா? ஸோ அது மாரி இவ்வளவும் இருக்கு. கொஞ்சம் கவனத்தோட பேசியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. மித்த அது எல்லாமே கரெக்ட்டு. அந்த வார்த்தைய தவிர்த்துட்டு, இவரு பேசின அந்த 3 நிமிட காணொளியும் சரியா பேசியிருக்காரு. அ உணர்வுபூர்வமா பேசியிருக்காரு. அக்கறையோட பேசியிருக்காரு. அந்த ஒரு வார்த்தைய மட்டும் தவிர்த்திருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நிலைப்பாடு. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க சாட்டையுடைய பேச்ச பற்றி? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஏதாவது தவறா பேசியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.